ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ கடையில் கிடைக்கிற சால்ட் பிஸ்கட் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். 1/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்குவோம். நைஸாக பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்து டீ கடையில் மட்டும்தான் கிடைக்கும் இந்த டேஸ்ட்டு. எப்போவாது வாங்கி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வீட்டிலே செஞ்சால் நிறைய ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையெல்லாம் வாங்கும்போது என்ன எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியாது. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சு கொடுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். நல்லா கையில் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டேன். இப்போ பிஸ்கட் ரெடி பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஒரு பட்டர் சீட்டு இல்லைன்னா பட்டர் சீட் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரை இந்த மாதிரி கட் பண்ணி அது மேலே வச்சுக்கோங்க. நல்லா வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுரும். கையிலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கணும். ரொம்ப இதாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சப்பாத்தியை விட கொஞ்சம் கனமாக தட்டிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது குட்டியாக மூடியாவது ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்குவோம். தனியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு கோதுமை மாவு ரைஸாக தூவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஒட்டாது எடுக்கும்போது. இந்த மாதிரி ஒரு சட்டி இல்லைன்னா குக்கர் வச்சு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் சூடானோன்னு இந்த பிளேட் எடுத்து ஒரு ஸ்டாண்டு வச்சு இது மேலே வச்சுருவோம். இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே வேகட்டும். சிம்மில் வச்சிடணும். அடுப்பை வேகட்டும். கட் பண்ணது போக மிச்ச மாவு இருக்குது. இதையும் இப்போ வச்சுக்குவோம். ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டேன். கோதுமை மாவில் சத்து விட்டுக்குவோம். மிச்சம் இருக்கிற மாவை இதே மாதிரி உருண்டையாக தட்டி இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கூட இதே மாதிரியும் செய்யலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வாசமே சூப்பராக வருது. ஹால் வரைக்கும். இப்போ எடுத்துக்குவோம். நல்லா வெந்தது தெரியுது. சுற்றி இந்த கலர் வந்திருக்கு. எடுத்துக்குவோம். எடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் எடுப்போம். இப்போ இந்த தட்டையும் வச்சு சூப்பரான டீ கடை பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. அது இந்த பக்கம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி டீ கடையில் எப்படி வாங்குகிறோமோ அதே டேஸ்ட் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.